கை தட்டுங்கப்பா, அவங்க பேசட்டுங்க. அவங்க வந்திருந்து கை தட்டே கேட்டுட்டு இருக்காங்க. மட்டும் தான் கை தட்டுறாங்க. பார்த்தீங்களா, இந்த கம்ப்ளைண்ட் தான் வந்ததுல இருந்து. அவங்களுக்கு கை தட்டுங்களேன், நீங்க என்ன கூட தட்ட வேண்டாம் தயவு செஞ்சு. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கை தட்டிட்டு வீட்டு வரைக்கும் வந்துருவாங்க. போதும். ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூஸ் கம் ஹியர் டு சப்போர்ட் அஸ். ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஸ்வாஸ் சருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் படம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது. அண்ட் they're really amazing to work with. Here's to hoping we give another successful film together, sir. And எங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் சருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் என் டைரக்டர் கூட, ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா என் பாட்டி இறந்தாங்க அப்போ. ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹர். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ யூனோ க்ரூ காஸ்ட் அண்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட they gave me the strength to finish this film. And Santanam sir also, sir, thank you so much. And the time period it was very helpful. And Natraj sir, you made sure that everybody was comfortable every time, so thank you sir. And இந்த படத்தில் நான் நிறைய actors கூட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு. அண்ட் ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் them, and each and every one of them made this journey very memorable for me. So thank you to everyone. And an amazing crew, எங்கள் cinematographer, music director, editor, stylist, எல்லாரும் இந்த வேர்ல்ட் கிரியேட் பண்ணாங்க, which was just so beautiful. என் டைரக்டர் கார்த்திக், thank you so much. ஏன்னா எல்லாரும் எப்போவுமே ஒரு பாக்ஸில் தான் போட்டிருக்காங்க, ஒரு மாடர்ன் கேர்ள், ஒரு சிட்டி கேர்ள். தேங்க்யூ, இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது. கயல் எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பா. பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் you gave me a very ரொம்ப ஒரு strong female lead, so thank you. And of course சந்தானம் சாரை பற்றி, அவரோட ஆக்டிங்கை பற்றி, அவரோட காமெடியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. கை தட்டுன்றதுக்காக சும்மா என் பேர் சொல்ல வேணாம் நீங்கள். சரி, நான் வந்தபோதே சொன்னேன் சார் கலாய்க்காதீங்க என்ன ஸ்டேஜில். பட் நிஜமா சந்தானம் சாரை பற்றி சொல்லணும்னா, ஆக்டிங் காமெடி பற்றி நான் சொல்ல வேணாம். அவர் கூட நடித்தாலே யூ மேக் இட் ஸோ ஈஸி சார், ரியலி. பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங், எல்லார்கிட்டையும் எவ்வளோ நல்லா இருப்பார். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படம் Feb 2 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். ஐ எம் ஷோர் வில் மேக் யூ லாஃப். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரோட நடிக்கும் போது அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் கவுண்டர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. எப்படி முடியும்? என்னை விட அம்மா தான் நிறைய சார் கலாய்ப்பாரு வந்த உடனே ஏதாவது. ஓகே, ஸோ என்ஜாயபிளாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதே சமயத்தில் என்ஜாயபிளாக இருந்தது. கஷ்டம் இல்லை, ஐ மீன் கஷ்டம்னா ஏன்னா டேக் இருக்குமே சார் இருந்தால் நம்ம சிரிக்காமல் இருக்குது தான் ரொம்ப கஷ்டம். சடனாக சார் அப்படியே மாறிடுவார். கேமராவோட ஆக்ஷன் தான் சார் அப்படியே கேரக்டர் நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது. பட் அதர் தென் தட் சார் கூட ஒர்க் பண்ணுறது too much fun. Like I hope to work with him again. All the best உங்க இந்த அழகான படத்துக்கு. and உங்களோட கயல் எல்லாரும் பார்க்கிறதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் February 2nd. All the best உங்களுக்கும் ஷான். and thank you Megha. Thank you so much. Thank you both of you. Please take your seats. Thank you Megha. Thanks. அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின். ஸோ அவர் நம்ம கார்த்திக் தான் வந்து 70s பீரியடில் அந்த ஒரு கெட்டப் போட்டால் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லி ரொம்ப சிஜி பர்சனோட உட்காந்து இந்த எதனாவது ஆட்டோமேட்டிக் இதில் ஏஐலாம் ஒர்க் பண்ணி நிறைய ஹீரோயின்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு அவர் ஒர்க் பண்ணி பார்த்தாரு. அதில் அவங்க மேகா ஆகாஷ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆனாங்க அந்த 70 கெட்டப்புக்கு. ஸோ அவங்க வந்து அந்த கெட்டப் காமிச்சு முடித்தோடனே நான் வந்து சொன்னேன், சூப்பராக இருக்காங்க, செம்மையாக இருக்குது அந்த கெட்டப், அந்த பீரியடில் இருக்கிற ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக நடித்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்க. அதுவும் என்னை விட கார்த்திக் வந்து என்னை விட நம்ம வில்லன் தமிழ் சார் கூட தான் நிறைய காம்பினேஷன் வச்சுருந்தார். என் கூட ரொம்ப கம்மி தான். ஆனால் இவங்க கெட்டப்லாம் போட்டுட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போ பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா அப்போ கொஞ்சம் குளிர் சீசன் அப்போ நாங்கள் எடுக்கும் பொழுது அப்போ நான் சொன்னேன், எல்லாருமே வந்து சொன்னாங்க கேரவனில் ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க அந்த 70s லுக்கில் வந்து பாருங்கன்னாங்க. சரி நானும் வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தேன். அப்போது குளிர் சீசன்றதுனால டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குளிர்துன்ட்டு கூல் சுரேஷோட குல்லாவை கொடுத்துட்டாரு. கூல்ஸ் கேட்டாங்க, குல்லா இல்ல குல்லா போட்டது ஒரே ஆள் கூல் சுரேஷ். அதுக்காக அவன் குல்லாவையா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் கெட்டப்பில், இன்னும் இவ்வளோ அசிங்கமான ஒரு குல்லாவை போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு.
அந்த நான் சொன்ன குளூரில் உங்களுக்கு ஜன்னி வந்தால் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குல்லா கைட்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவன் வேறு அந்த குல்லாக்காக பின்னாடியே பார்த்து சுற்றின்னு இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, அண்ட் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி.